மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். திமுக என்றால் குடும்பம், குடும்பம் என்றால் திமுக. அது ஒரு கட்சி அல்ல, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திற்கு 4 முதலமைச்சர் இருக்கின்றார்கள், 4 அதிகார மையம் இருக்கின்றது. 1 திரு ஸ்டாலின், 2 உதயநிதி ஸ்டாலின், பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி, பிறகு அருமையா சொல்றீங்க, நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 அதிகார மையங்களும் இன்னைக்கு மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் லஞ்ச லாவண்யம் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த நிதி அமைச்சராக இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னார். எல்லா ஆடியோலையும் வந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கல, எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று செய்தி வலைதளத்திலே வந்தது. ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். ஒரு நிதியமைச்சர், அமைச்சர், திமுக அமைச்சராக இடம்பெற்றிருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது உண்மைதானே? எதிர்க்கட்சி சொன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் திமுக அமைச்சராக இருக்கின்ற ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்ற என்பதுதான் பொருள். ஆக 30,000 கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்குகளுக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள், அறிவு கூர்மை உள்ள மக்கள், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த மக்கள். கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? சொல்லுங்க. கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? அது மட்டுமல்ல, குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாராவது ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா? வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம். இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாளராக வர முடியும். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். அண்ணா திமுகவில் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது. அப்படி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்து ஆளாக்கியிருக்கின்றார்கள். அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது.
அது மட்டுமல்ல, ஏறு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார். அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா? எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார். அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள், அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின் திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கியிருக்கிறார்கள். அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இங்கதான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரி தான். திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும். திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார். திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார்கள். அதாவது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டடைகின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக. அதனாலதான் அதிமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சுக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் எழுந்துள்ளது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார், இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம், சிறந்த நிர்வாக திறமை உள்ள மாநிலம் என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அதிமுக ஆட்சியில சிறந்த ஆட்சி கொடுத்தோம்.